ஆமென். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 19ஆம் திகதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. ஆரம்ப வசனமாக எபேசியர் 4:31 பார்ப்போம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடியில் தேவன் உங்களுக்கு ஒரு தூய இருதயத்தை கொடுத்தார். ஆனால் அந்த இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. அதனால் தான் வேதாகமம் கொலோசியர் 3:8 கூறுகிறது, கோபம், உக்கிரம், துர்க்குணம் ஆகிய இவைகள் எல்லாம் நீங்கள் விட்டொழியுங்கள் என்று. ஏனெனில் உக்கிரமும் கோபமும் துர்க்குணமும் உங்கள் தூய இருதயத்தை கரைப்படுத்திவிடும். உங்கள் நண்பரோ அல்லது வேறு யாரோ என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அன்பில் வாழ தேர்ந்தெடுங்கள். அன்பு பகையை வைத்துக் கொள்ளாது, அது பொறாமைப்படாது, மற்றவர்கள் செய்த தவறுகளை நினைவில் வைத்துக்கொண்டு கணக்கு பார்க்காது. 1 கொரிந்தியர் 13:5. எனவே கோபம், பொறாமை, கசப்பு ஆகியவற்றை உங்கள் இருதயத்தில் இடமளிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக மனிதர்களுக்கான தேவனுடைய அன்பால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். எளிதில் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நீங்கள் ஒரு பரிசுத்தமான தூய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14:30. சமாதானமுள்ள இருதயம் மாம்சத்திற்கு ஜீவன், பொறாமையோ எலும்புகளுக்கு அழுகல். அல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் என் இருதயத்தில் கோபத்தையோ கெட்ட உணர்வுகளையோ வைத்துக் கொள்ள மாட்டேன். ஏனெனில் தேவனுடைய அன்பு என் ஆவியில் இருக்கிறது. ஆகையால் நான் எல்லா நேரங்களிலும் எல்லோரிடமும் அன்பையும் தயவையும் வெளிப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்று உங்க தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை சிற்றித்து சரிபார்த்து எங்கள் உள்ளார்ந்த மனிதனில் நீங்கள் ஏற்படுத்தி இந்த மாற்றத்துக்காக நன்றி இயேசுப்பா. உங்கள் வசனம் சொல்கிறது, பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று. இன்று நாங்கள் புதிதான மனிதனாக மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம் இயேசுப்பா. எங்கள் இருதயத்துக்குள் ஆவியானவரே, அந்த உள்ளார்ந்த மனிதனில் உங்கள் அன்பை மட்டுமே தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களில் எந்த விதமான துர்க்குணமும் எங்கள் இருதயத்தில் இடமில்லாத வகையில் உங்கள் அன்பால், உங்கள் சமாதானத்தால், இந்த உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் என் அன்பு ராஜாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்து அவர்களை ஆண்டவரை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation today. Today is Friday, 19th of June, 2026, and the topic for today is Don't Hold On to Anger. Our opening verse today is
Ephesians 4, verse 31. Let all bitterness, wrath, anger, clamor, and evil speaking be put away from you with all malice. God gave you a pure heart the moment you were born again. But it's your responsibility to keep your heart pure. That's why the Bible says, now you yourself are put off all this anger, wrath, malice, etc. in Colossians 3, verse 8. Because wrath, anger, and malice would defile your pure heart. No matter what your friend or anyone says or does, choose to love instead. Love doesn't hold grudges, isn't jealous, and doesn't keep track of wrongs. This is First Corinthians 13, verse 5. So don't allow anger, jealousy, and bitterness into your heart. Rather, fill your heart with God's love for people and learn to forgive easily. That's how to maintain a pure heart. Let's look at another scripture. Hallelujah. Proverbs 14, verse 30 says, a sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. Hallelujah. Please repeat after me. I do not keep anger or bad feelings in my heart because the love of God is in my spirit. Therefore, I express love and kindness to everyone at all times. Amen. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for instructing us through your word today, Lord. Today, everyone who is listening to this, my Lord Jesus, help us. Help us to live a life filled with love, only love. Fill us with your peace, Holy Spirit, the peace that this world cannot give, friends, men, or social media cannot give, but only the peace that comes from you, my Holy Spirit. Thank you, precious Lord, for filling us today, for we know all things are passed away, all things are become new. So today, we receive that love. Fill us, our inner man, inner being, with only love, that there is no place for any weeds in our heart anymore. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you on Friday, on Monday. Good morning. In ஆண்டவரும்